நண்பர்களே, இன்னைக்கு என்ன நம்ம வீட்டில் சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே உளறிட்ட படாரட்டி வர இருந்தாலும் பரவாயில்ல. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பிடுறதுன்னா சிக்கன் 65 சாம்பார். நண்பர்களே, இங்கே பாருங்க, சாம்பார் தான் சரியான நல்ல தண்ணியை வச்ச சாம்பார். நண்பர்களே, ஒயிட் ரைஸ் சுட சுட சிக்கன் 65. நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம், நம்ம யூடியூப் சேனலில் பணம் வந்துருச்சு. இன்றைக்கி தான் வந்துச்சு, ஒரு 11:30 மணி போல் வந்துச்சு. ரொம்ப நன்றி. வந்த உடனே உங்களுக்கு சொல்லிட்டேன் நண்பர்களே, அப்படி நீ வையாதீங்க. இன்றைக்கி தான் வந்துச்சு, ஓகேங்களா? பணம் ஏன் வரலாம் வரலேன்னா, யூடியூப் சேனலில் வந்து நான் வந்து பேங்க் பேலன்ஸில் வந்து இந்த ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே இருக்கணுமா என் அட்மின் சொன்னாப்புல. ஏன் அக்கௌண்ட்டில் ஒரு 15 ரூபா தான் இருந்துச்சு. அதனால தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சான். ரொம்ப சிரமமாக போச்சு நம்மளுக்கு. இப்போ இதுதான் ஒரு தொழில் மாதிரி ஆகிப்போச்சு. வண்டிக்கு போகிறது ஒரு வண்டி மெயின் வேலை, இது ஒரு வேலை, ரெண்டும் சேர்த்துறதுனால ஒன்று வண்டிக்கு போனால் அதில் அமௌண்ட் வரும். இப்போ அதுக்கும் இதுக்கும் சரிசமமாக போகிறதுனால பகுதி நேரமாக ஆகிப்போச்சு எல்லாமே. இந்த மாதம் நம்மளுக்கு வந்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16,500 வந்துருக்கு நண்பர்களே. 16,500. 3 மாதமாக வரல பணம். 3 மாதம் உழைப்பு தான் இந்த மாதம் வந்திருக்கு நண்பர்களே. ரொம்ப நன்றி, சொல்லிட்டேன். 16,500 வந்திருக்கு. மிக்க மகிழ்ச்சி. இனி போட்டி வேணா கீட்டி வேணாம், அவன் கிடக்கிற பசியில். சரி, ஓகே, நீ தான் பார்த்து தின்ட்டியே இந்த சாம்பார். நண்பர்களே, சூப்பர் சாம்பார் நண்பர்களே. முருங்கைக்காய் மாங்காய் போட்ட சாம்பார் நண்பர்களே. தண்ணியாக சாம்பார் வச்சு சாப்பிடல. மாங்காய் கிடக்கு ஒரு தட்டில் இருக்கு, ஒரு மாங்காய் ஒரு தட்டு எடுத்து மதுக்கு. நம்மளே தண்ணியாக வச்ச சாம்பார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போட்டி வேணா ஒன்று வேணாப்பா, சாப்பிடு. சரி, ஓகே, சேலஞ்சு 1 2 3 பெரிய ஸ்டாட்டு. நண்பர்களே, இந்த 16,500 வந்ததுக்கு நம்ம சேனல் வந்திருக்கு. இதில் வந்து யாருக்கு பணம் கொடுக்கணும்னா, நம்ம சேனலில் வந்து நான் என் அட்மினுக்கு வந்து ஒரு 3,400 கேட்டிருக்காப்புல. அவருக்கு ஒரு 3,400 கொடுக்கணும். 3,000 தான் கொடுப்பேன், ஆனால் 3,400 கேட்குறாப்புல. ரைட்டு, கொடுத்துருவோம். இன்னொரு முக்கியமான ஆறுனா நம்ம சேனலில் என்னுடைய கேமராமேன். அப்படின்னா என் ஒய்ஃபு இல்லை, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபு, ஹவுஸ் கேமராமேன் பார்த்தேன். ஹவுஸுக்கு வெளியில் போய் எடுக்கிற பாரு கேமராமேன் என் மாப்பிள்ளை மாசு மாறி. பாவம், நான் எங்கே வேணாலும் கூடயே வருவாப்புல. எங்கள் அக்கா மையன் பேர் மாசு மாறி. அவருக்கு ஒரு 3,000 கொடுக்கணும் நண்பர்கள. ஏன்னா எனக்கு வண்டி, எனக்கு பைக்கு, என் பைக்கில் போக முடியாது. லாங்கில் ஷூட்டிங் எடுக்க போனால் அவர் ஒன்றில் வருவாப்புல. பெட்ரோல் அவரே போடுவாப்புல. மாமா நீ யூடியூப்பில் எடுத்ததுக்கப்புறம் கொடுக்க மாமாண்டாப்புல. ஆனால் அவர் கொடுக்கணும் ஒரு 5 ரூபாலும் கொடுக்கணும். ஏன்னா அவர் டெய்லி பெட்ரோல் போட்டு வெளியில் வீடியோ எடுக்க போனோம். மாப்பிள்ளை மட்டும்தான் வருவாப்புல. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் என்கிட்ட வருவாப்புல. அவருக்கு ஒரு 3 ரூபா கொடுக்கணும் நண்பர்களே. என்னுடைய அட்மினுக்கு ஒரு 3 ரூபா. 6,000 ரூபா போச்சுன்னா மீதம் எவ்வளவு? 16,500 10,500 தான் நண்பர்கள். எனக்கு இவ்வளோ தான் 3 மாதம் உழைப்பு. இந்த ஆக்டருக்கு, மதுக்கு, சரிமிக்கு, கேமராமேன், லோக்கல் கேமராமேன், நம்ம லோக்கல் கேமராமேனுக்கு இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். உங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன், தர்றேன். உங்களுக்கு ஆளுக்கு ஒரு குச்சி மிட்டாய் குறிட்டு விட்டீங்க. கேமராமேன் இல்லைன்னா வீடியோ எப்படி ஆகும்? ஏய், ஆனால் இருங்கம்மா, கசகசன்னு பேசிட்டாரா, விட்டுருங்கம்மா. அவ்வளோ நீ வேற போட்டிக்கிட்டு இங்கே அடிச்சு நொடிக்கிட்டு. அந்த பிள்ளை மறக்கலப்பா, அங்கே பாரு அடிச்சு தாக்கிட்டு இருக்கு. ஆஹா, நீ தான் பேசிக்கிட்டே விட்டுட்ட. ஏய், லெக் பீஸுங்களா? ஆஹா, நம்மளோட சாம்பார் சிக்கன் இந்த எடுத்துக்கோ. ஒன்று இருக்குல்லப்பா, எடுப்பா. அதை எடுத்துக்கோ. எப்படி நண்பரே, சாம்பாரை சிஸ்டம் வச்சு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட்டே வேற லெவலாக இருக்கும். அமேசன். வேண்டிட்டு சாப்பிட்டாதான் நம்மளால ஜெயிக்க முடியும். நம்ம அதை வேண்டல. சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேண்ட நீ ஒண்ணு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேண்டலாம்.
அப்பா வந்து ஒண்ணுமே வேண்டல. இப்பயும் நீ சொல்றதை கண்டுக்கல. நான் ப்ரே பண்ணிட்டேன். ஸ்கூலில் ப்ரேயரில் நினைப்பேன். நினைப்பல உப்பு சாம்பார் மாதிரி தான் வைக்க சொன்னேன். தண்ணியா சாம்பார் அப்படியே களி என்ன பண்ணுதுமா அது? ஏங்க அப்பா, உன் தட்டு காலி ஆகணும்னு ஊட்டி அந்த மனசுதாயா வருது. அந்த மனசெல்லாம் இல்லையா? தட்டு காலி ஆகணும்னு ஊட்டுதியா? இல்ல இப்பதானே ஜெயிக்க முடியும். அப்பா பண்ணி ஒரு வாய் ஊத்து. மதுக்கு மது வாங்க. உண்மையை சொல்லணும்னா இப்போ சென்னையில் ரன் ஆகிறது யாருனாலனா மதுனால தான். நான் நடித்தது வரைக்கும் கம்மியாக தான் வியூஸ் போச்சு. என்றைக்கு என் பொண்ணு வந்துச்சோ அன்னையிலேருந்து என் சேனல் நல்ல டெவலப் ஆச்சுன்னு போல் நிறைய ரசிகர்கள் வந்துட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ரெண்டாவது என்னுடைய மனைவி நல்லா இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய விரைவில் அவங்களும் வீடியோக்குள்ள வந்துடுவாங்க. கூடிய விரைவில் வந்துடுவாங்க அவங்களாம். மிட்டாய் மாதிரி இருக்கு நம்மள. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இது பூராமே விடுவானா நானு. கிடையாது. இன்னும் 2 பீஸை தவிர யாராவது ஒரு ஆள் எடுத்தீங்க அவ்வளோதான். உண்மையிலேயே 3 மாதம் உழைப்பில் இந்த ஒரு 16,500 வந்திருக்கு. என் மாப்பிள்ளை மாதம் மாதிரி இருறா மாமா வந்து உனக்கு காசு தர்றேன் கவலைப்படாமறா. பாவம் உண்மையிலே மாசு மாதிரி வந்து எங்கே கூட வந்துடுவாப்புல. ஆனால் அவனுக்கு கெட்ட பழக்கம் இருக்குது. நான் அவனுக்கிட்ட ஃபோன் எடுக்க மாட்டேன். நேராக வீட்டில் போய் ஆளை பிடிக்கும். வீட்டில் போய் ஆளை பிடிச்சாதான் நண்பர்களே. அடித்து போனதுல தான் அதிசயமே உலகமே அதிசயம் அன்னைக்கு தான். தட்டு காலி ஆயிடுச்சுப்பா. இந்த சேலஞ்சோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீசாய் மணி. மதுமிதா. ஆமாம் குதுமுதா. இப்பெல்லாம் சொன்னா நான் கருப்பாயிருவேன் பாப்பா. யாரை சொல்ற? உன்னிட்டு பாப்பா. நான் என்ன சொன்னேன்? கடுப்பாயிரும் பாப்பா. கடுப்பாயிருவேன். கடுப்பு ஆகுறீங்களா? கடுப்பு பெரிய கடுப்பு ஆகுறீங்க. உன்னை அடிக்கிற அடி. நீ போய் அடுப்புல போய் உட்காந்துருவ பாப்பா. பாப்பா கடுப்பானா கடுப்பானா அடுப்புல போய் உட்காரணும். ரைமிங்கா? கடுப்பானா அடுப்புல போய் உட்காரு. சாப்பிட சாப்பிட எனக்கு சிக்கன் தான் இருக்கு. சோறும் போட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் சாப்பாடு மது. சாப்பிடு சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் சாப்பாடு. 2 வயலே வச்சு திங்கிறது. அட எலும்பு அப்படியா? உண்மையிலேம்மா சாம்பார் சிக்கன் ரெசிபி காம்பினேஷனு உலக லெவலில் டேஸ்டா. உலக லெவலில் டேஸ்டா. எப்படா இருக்கும்போது ஏன் போல கறி வச்சுட்டா? அது சாப்பிடதான் வச்சிருக்கு. முட்டாய் நீ அங்க இருந்தா தட்டு ரொம்ப ஆபத்தாயிடும். ஏய் எடு. அதெல்லாம் தர முடியாது. எடு. அவ்வளோதான். மீசை மணியோட பட்ஜெட் காலி. பத்தியாடா
அந்த மனசுல அந்த மனசுதாயா மதுவுக்கு. இப்ப ஏன் தெரிஞ்சிருச்சு மதுதான் கேமோட வின்னர். எங்க அண்ணன் சாப்பிடல மது. ஏய் ஒரு கையில சாப்பிடு. அப்பா மட்டும் ரெண்டு கையில சாப்பிடு. அந்த மனசுதாயா மனசுதான் மதுக்கு. நான் தான் ஜெயிக்க போறேன். இது சாப்பிடு. மது ஒரே வேலை இப்படின்னு போடுச்சுன்னா அவ்வளோதான் காலி. என்ன மது? மதுதான் அந்த மதுதான் அந்த மது மனசுக்கு தான். மனசுதாயா மது. மது மனசுக்கு தான் இப்போ வின் பண்ண போகுது. இப்போ சொல்ல யார் வின்னுன்னு? ஐ விடு விடு, ஓன் சோறு நடத்திட்டு நீ வின் பண்ணுறல. சிக்கன் எடுத்து உள்ள இருக்கு. ஏய் நீ எடுத்து வையங்க. ஓவரா பண்ற. அம்மா ஏன் இப்படி பண்ணுங்க? அது எலும்பு, வெறும் எலும்பு. பரவாயில்ல. ஓகே எவ்வளோ சாப்பிடா. நீ எலும்பு கொடு. ஓகே நம்பர் சாப்பிடு. சாப்பிட உனக்கு என்ன சாப்பிடுங்க. இந்த மேட்சில் வின் ஆனது மதுமிதா. அப்புறம் அப்புறம் யாரு? எங்க மேய்ச்சல் மணி. அந்த மனசுதாயா மதுவுக்கு. மதுமா நீ எப்படா இப்படி இருக்க என் தங்கமே? அந்த மனசுதாயா மதுவுக்கு. ஓகே நம்மளே, மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது விடுவது மதுரை மீசமணி, மதுமிதா, ஷர்மிதா, எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. பாய் 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 பாய். ஒரு பயலுகடா போடுற முத்தத்தை. பயலுகடா போதும்டா, முத்த போடுறா. இந்த சுச்சு